நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் என்னன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது குலாப் ஜாமுன்ங்கிற ஸ்வீட். இந்த ஸ்வீட்டை நம்ம வீட்டிலேயே எந்த ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸும் கடையில் வாங்காமல் எப்படி சுலபமாக அதே நேரத்தில் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக செய்யலாங்கிறத காட்ட போகிறேன். அதுவும் 2 விதமாக எப்படி சர்வ் பண்ணலாங்கிற மெத்தடும் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் நல்லா குவியலாக பால் பவுடர் எடுத்துக்கோங்க. நல்ல பால் பவுடராக. அதுக்கு 1/2 கப் மைதா, இது நல்ல ஒரு ரேஷியோ. அடுத்தது 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது 3 தான் நமக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ், அது அளவு. அதுக்கு நம்ம பால் ஊற்றி நம்ம பிசைற போகிறோம். தண்ணி ஊற்றி பிசையாதீங்க. மிக்ஸு வாங்கினா கூட, குலாப் ஜாமுன் மிக்ஸு வாங்கினா கூட தண்ணி ஊற்றி பிசையாமல் பால் ஊற்றியே நீங்கள் பிசைஞ்சிங்கனாக்கா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம பிசற போகிறோம். இப்போ நான் 1/4 கப் எடுத்துட்டேன்னா முழுசாக அந்த 1/4 கப்பு ஊற்ற மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்தாக்கா சில நேரங்களில் இந்த பால் மிச்சமாக கூட இருக்கும். அதனால் இவ்வளோதான் பால் ஊற்றணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. நமக்கு எந்த அளவுக்கு அது இழுக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியமாகவும் பிசைஞ்சிடாதீங்க. அதனால் இப்போ கொஞ்சம் கலர் பிச்சுங்கிற அளவுக்கு இருந்தால் தான் சாஃப்டான குலோப் ஜாமுன் இருக்கும், வெடிப்பு இல்லாமல் நமக்கு கிடைக்கும். ஓரளவு இந்த மாதிரி இதை பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பிசுன்னு நல்லா எல்லாம் கலந்துருச்சு. போதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நல்லா ஊற்றி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் பாதி ஊற்றி நான் பெசரிட்டு மிச்ச பாதியை கடைசியாக அது மேலே அப்ளை பண்ணி அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறேன். அந்த ஸ்டாண்டிங் டைம்லேயே நமக்கு நல்லா செட் ஆகிடும் மாவு. அது போதுமானது. இப்போ நல்லா கையில் உள்ளதெல்லாம் நல்லா எடுத்து ஸ்பூனால் சுரண்டி எடுத்து அதிலே நீங்கள் அப்ளை பண்ணி மேலே கொஞ்சம் நெய் தடவி மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஸ்டாண்டிங் டைம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சிரப் ரெடி பண்ண போகிறோம். 1/2 கப் அளவு நான் சீனி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 1/4 கப்பு, ஒரு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 கப் அளவு சாதாரணமாக வெறும் குலோப் ஜாமுன் சிரப்புனாக்கா 2 கப் அளவு சீனி சேர்க்கலாம். இது நான் ஏன் 1/2 கப் அளவு சேர்க்குறேங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ வாசனத்துக்கே ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு ஒரு கொதி விட சொல்லுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னாக்கா அது நல்ல ஒரு பிசுப்பான ஒரு ஜீரா கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப பாகுபாதம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. பிச்சுன்னு வரணும். 5 மினிட்ஸ் கூட ஆகாது. 2-3 மினிட்ஸ் ஆனதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ் சிரப் கொஞ்சம் வாசிக்க ஊற்றி இறக்கி வச்சுருங்க. ரோஸ் சிரப் இல்லைன்னா பரவாயில்லைங்க, குங்குமப்பூ கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அதை ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸ் மாவு சரியாக ரெடியாக இருக்கு இல்லையா, அதை நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். 2 உள்ளங்கைகள்லையும் நல்லா எண்ணெயை தடவிட்டு உள்ளங்கையில் வச்சு உருண்டை பிடிங்க. அப்போ தான் அந்த குலோப் ஜாமுன் வெடிப்பு இல்லாமல் வரும். ஒரு 2 உள்ளங்கையிலையும் நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்து நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் நான் உருண்டை பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு வெடிப்பு வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவும் ரொம்ப அடித்து பிசைறாதீங்க, பிசையக்கூடாது. அப்போ தான் உள்ளக்க அந்த அழுத்தமாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி 2 உள்ளங்கையை கொண்டு நல்லா வெடிப்பு இல்லாமல் எல்லா உருண்டைகளையும் செஞ்சிடலாம். 20-21 உருண்டை பெருசாக நான் போட்டதுனால வந்திருக்கு. இங்கே இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா 25 கூட வரும். சரி, இப்போ பொரிக்கிறதுக்கு இதை ரெடியாக நம்ம நெய்யோ எண்ணெயோ அடுப்பில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சர்விங் டிப்ஸ் சொல்கிறேன்னு இல்லையா, அதுக்கு நான் இங்கே பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் அல்லது 3/4 லிட்டர் எடுத்துக்கலாம். நான் இப்போ 1/2 லிட்டர்னே வச்சுக்கோங்க. அதை நம்ம சூடு பண்ண போகிறோம். நல்லா கொதி வரட்டும். இங்கே இன்னொரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் லேசாக சூடு வந்ததுமே கொஞ்சம் லேசாக பொறுன்னு சூடு வரும்போதே இந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை போட்டு மெதுவாக கிளறி விடணும். போட்டதுமே கிளறிடாதீங்க. இந்த பொறுன்னு லேசாக வருது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ஃபுல்லாக அந்த குலோப் ஜாமுன் நம்ம உள்ளக்க வெந்து வரணும். அதே நேரத்தில் பொன்னிறமாக அழகான நேரத்தில் செவரணும். இங்கே பாருங்கள், மெதுவாக மேலெலும்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கபிக்கிற, அதாவது இந்த வடவாரின்னு சொல்லக்கூடிய இந்த கரண்டியை வச்சு நம்ம இந்த மாதிரி உருட்டி விட்டிங்கன்னாக்கா ஈவனாக அது பொன்னிறமாக ஆகும். அது ஒரு அடுப்பில் இருக்கும்போதே நான் என்ன பண்ணுறேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு அடுப்பில் இந்த பாலை நான் நல்லா கொதிக்க வந்ததும் சிம்மில் வச்சே நான் செய்கிறேன். ஓரத்தில் படிகிற அந்த ஆடைகளை நல்லா சுரண்டி அந்த பாலை போடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஈவனாக செவந்துருச்சு. அதை சிரப்பில் போடும் பொழுது சூடாக இருக்கணும். குலோப் ஜாமுனும் சூடாக இருக்கணும், சிரப்பும் சூடாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே ஊறிடும். இதுவும் ஒரு நல்ல டிப்ஸு, அதை எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் சிரப்பில் போடாதீங்க. சிரப்பும் ஆற வச்சு போடாதீங்க. சூடாக இருந்தால் தான் சீக்கிரமே நான் குலோப் ஜாமுன் நல்லா அப்சர்வ் பண்ணி இதாக இருக்கும். இது கூட பாருங்கள், சூடு ரொம்ப வந்துருச்சு. அதனால் நான் கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு கொஞ்சம் நேரம் சென்று தான் அடுப்பை ஆன் பண்ணேன். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப சூடில் போடவே போடாதீங்க குலோப் ஜாமுனை.
இப்போ இந்த பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு அந்த பால் வந்து கொஞ்சம் சுண்டுனாப்பில் வருது. ஓரளவு படிய நான் சுரண்டி விட்டுட்டுருக்கேன் ஒரு பக்கம். இப்போ குங்குமப்பூ பாலில் கரைச்சி வச்சுருக்கிறது அதில் போடுறேன். ஊற்றி மறுபடியும் அதை ஹாஃபாக குவான்டிட்டி வரதுக்கு பார்க்குறேன். இப்போ ஒரு பக்கம் இது ரெடியாக இருக்க, ஒரு பக்கம் குலோப் ஜாமுனும் நான் எல்லாத்தையும் பொரித்து நான் வந்து சிரப்பில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், பால் வந்து நான் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ரசமலாயில் பண்ணக்கூடிய அந்த ஒரு சிரப் மாதிரி தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா அது ரபடின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பண்ணுறோம். இப்போ ஓரளவு இந்த பால்லாம் சுரண்டி போட்டுட்டு ஓரளவு கொஞ்சம் குறையும் பொழுதே நம்ம சீனி சேர்த்துக்கிறோம். இதில் வந்து கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப் சீனி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து 1/2 கப்பு அல்லது 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ பாருங்கள், நம்ம குண்டு குலோப் ஜாமுன் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி நல்லா ஊறி பொசுன்னு வந்துருச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, கொஞ்சம் ஃபஸ்ட்டே நான் பொரிச்சதை முதல்ல எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். 2 ஈடாக பொரிச்சிக்கிட்டேன் 10 அப்போ முதல்ல பொரிச்சதை வந்து நான் முதல்ல எடுத்து ஒரு இதில் வச்சு நல்லா ஊறினதை ஒரு ஜூஸியாக எப்படி இருக்குங்கிறது காட்டுறதுக்காக உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா ரபடி மாதிரி, அதில் வந்து இதை போட்டும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த 15 மினிட்ஸ்லேயே எப்படி ஊறி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக 1 or 2 hours நல்லா அப்படியே விட்டுட்டிங்கன்னா இன்னும் ஜூஸியாக ஆகிடும். ஆனால் 15 நிமிஷத்துக்குள்ளாரையே பாருங்கள் எப்படி உள்ளக்க நல்ல ஜூஸியாக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ மிக்ஸி இல்லாமலே வீட்லேயே இவ்வளோ ஜூஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டியிருக்கிறேன். இப்போ நீங்கள் 1 hour இதை விட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக ஊறி இருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதை வந்து சிரப்பு ஊற்றி நான் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா சர்வ் பண்ணுறதுல நட்ஸாக இந்த மாதிரி குலோப் ஜாமுன் மிக்ஸாக நீங்கள் பண்ணிக்கோங்க. வெறும் இந்த மாதிரி ஜீராவோடு பண்ணுறதாயிருந்தால் நீங்கள் 2 கப் சுகர் சிரப் செஞ்சு 2 கப் சுகருக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் சுகர் சிரப் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரபடி பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா நம்ம ஹாஃப் குவான்டிட்டி ஆகிடுச்சு. 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஓரத்தில் உள்ள இந்த ஆடைகளை சுரண்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ரபடி உடைய அந்த பதத்துக்கு இருக்கும். நம்ம நிறைய நட்ஸ் எவ்வளோ வேணுமோ அதையும் இப்போ போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து இறக்க போகிறேன். ஏன்னா நல்ல ஆடைகள்லாம் நல்லா இதாகி கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் எனக்கு போதும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். நான் இதையே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ நான் விலஞ்சூடாக இருக்கும் பொழுதே ஒரு பவுலில் அந்த ரபடியோடைய அந்த பாலை ஊற்றிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா சிரப்புலேருந்து அந்த குலோப் ஜாமுனை இதில் கொஞ்சம் நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். அப்படி ஊற வச்சு சாப்பிடும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜீராவிலேயே இந்த ஃபுல்லாக இந்த குலோப் ஜாமுனை ஊற வச்சுட்டு சர்வ் பண்ணுற போது இந்த ரபடியையும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிடணும். எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ பவுலில் ஒரு 2 குலோப் ஜாமுனையும் இந்த ரபடியை மேலே ஊற்றியும் நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ ரபடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்க எப்படி சொல்கிறது, ரசமலாயில் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போதும் சூப்பராக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். யம்மியான ஒரு குலோப் ஜாமுனை இப்படி கூட நீங்கள் சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்புறம் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது வச்சு மேலே அதை ஊற்றி கொடுத்தீங்கன்னா அது எடுக்கும்போது இப்படி இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நான் காட்டுறேன். நான் மறுநாள் காட்டுறது இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த குலோப் ஜாமுன் எப்படி ஊறி இருக்குங்கிறதும் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஊறி உள்ளே எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். செம டேஸ்டான செம சூப்பரான குலோப் ஜாமுன் வீட்டிலையே நம்ம எந்த மிக்ஸும் வாங்காமல் செஞ்சிடலான்னு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.